Accordingly, invite Dr. Bashir sir to give a felicitation speech. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. பள்ளியில் தலைமை தாங்கி நடத்தும் அனைவர்களுக்கும், கலந்து கொண்டிருக்கின்ற அனைவர்களுக்கும், ஏனைய மாணவிகளின் பெற்றோர்களுக்கும், இங்கே குழுமியிருக்கும் அனைவர்களுக்கும், இந்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் எனது சலாமையும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்பதாக செலவத்தை கூறி நான் ஆரம்பம் செய்கிறேன். இந்த பள்ளி இந்த பகுதி பக்கத்திலே சிறு குழந்தைகளுக்கென்று ஒரு மழலை பள்ளி எதுவும் இல்லை. எனவே நிறைய குழந்தைகள் பெரிய பெரிய கல்வி ஸ்தாபனங்களை தேடி சிரமப்பட்டு சென்று சிலர் படிக்கிறார்கள், சிலர் படிக்க வைக்க முடியாமல், அதாவது ஒரு 6-5 வயசு வரை வீட்டிலே வைத்திருக்கிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும். இளமையிலேயே அந்த குழந்தைகளுக்கு கல்வியையும் ஒழுக்கத்தையும் ஊட்ட வேண்டும். சிறு குழந்தைகளை பாதுகாப்பாக சென்று பள்ளியில் விடவும் அழைத்து வரவும் பெற்றோர்களுக்கான வாய்ப்பினை ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த நல்ல நோக்கிலே இந்த பள்ளி அல் ஹசனாத் பள்ளிவாசலின் பக்கத்தில் ஆரம்பம் செய்யப்பட்டது. பெற்றோர்களின் பேர் ஆதரவினால் மாணவர்கள் எண்ணிக்கை கூடும் பொழுது அங்கே பள்ளி நடத்த போதிய இடமின்மையால் இங்கே இடம் சொந்தமாக வாங்கி இந்த பள்ளியை இங்கே நிறுவப்பட்டது. எல்லாம் தாங்கள் அறிந்த விஷயம்தான். இந்த பள்ளியினுடைய தரம் மிக உயர்ந்து வருகிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த பள்ளி சில ஆண்டுகளுக்கு முன் கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் பரவல் ஏற்பட்ட காலத்தில் நிறைய இந்த சிறார் பள்ளிகள், கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருந்த நிறைய சிறார் பள்ளிகள் எல்லாம் மூடிய விட்டார்கள். ஆனால் இந்த பள்ளி மீண்டும் அந்த நிலை மாறி பழைய மாணவர்களுடைய எண்ணிக்கையை விட தற்பொழுது இறைவனின் அருளால் உங்களுடைய பேர் ஆதரவால் கூடியிருக்கிறது. அந்த கூடுவதற்கு காரணம் இங்கே பணியாற்றும் ஆசிரியர்களும் இந்த பள்ளியை நிர்வகிக்கும் பொறுப்பாளர்களும் தன்னலமற்ற உழைப்பும் தான் காரணம். இந்த உழைப்பின் மூலமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற இந்த அறங்காவலர்கள் எண்ணிக்கையும், பொதுவாக இந்த பகுதி மக்கள் எல்லோரும் கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும். சிறு வயதுதான் 5இல் வளையாதது 50இல் வளையாது என்பது போல இந்த பக்கத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்குமே நன்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட இந்த பள்ளி உங்களுடைய பேராதரவால் நன்கு இயங்குகிறது. இந்த கல்வியின் சிறப்பு அம்சம், இந்த அரபானிய கல்வி அமைப்பின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இங்கே எல்லா குழந்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு விஷயம் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இந்த பள்ளியில் மிக முக்கியத்துவமாக கொடுக்கப்படுகிறது. இந்த மாணவர்கள் தன்னுடைய 5ஆம் வகுப்பிற்கு பின் இங்கே பெற்ற ஒழுக்கத்தை தொடர்ந்து அவர்கள் வேறு பள்ளியில் செல்லும் பொழுதும் பின்பற்றுவார்கள் என்று நம்புகிறோம். அவ்வாறு பின்பற்றுகிற பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கும், தங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும், தங்களுடைய உறவுகளுக்கும் மிகவும் பொறுப்பாக உணர்ந்து அவர்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அந்த பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமையை எல்லாம் செய்வார்கள். அந்த நோக்கிலே இந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். எந்த குழந்தையும் கல்வி கற்று தான் முன்னுக்கு வந்தால் போதாது, அந்த பெற்றவர்களை அந்த பிள்ளைகள் அரவணைக்க வேண்டும், அந்த பெற்றவர்களை பாதுகாக்க வேண்டும், பெற்றவர்களுக்கு அதாவது பணிவிடை செய்ய வேண்டும். இந்த ஒழுக்கம் எல்லாம் எல்லா பள்ளியிலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு வருமா என்பது சந்தேகம்தான். ஆனால் இப்பள்ளியில் வரும். ஏனென்றால் இப்பள்ளியில் முதன்மை நோக்கமே ஒழுக்கம்தான், முதன்மை நோக்கமே பணிவிடைதான், முதன்மை நோக்கமே அன்புதான். இந்த அன்பையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பள்ளி என்றால் மிகை அல்ல. இந்த பள்ளியிலே
ஒரு தேர்வு சப்ஜெக்டாக அரபி பாடம் வைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு மொழி. அதனால அந்த மொழியை எல்லா மாணவர்களும், முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாத மாணவர்களும் கற்றுக்கிறார்கள். இது மிக வரவேற்கக்கூடிய விஷயம். ஒரு மொழியை கற்பதன் மூலமாக அவர்களுக்கு போதிய இன்னும் அறிவாற்றல் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு அவர்கள் படித்து வேலை வாய்ப்பை பெறும்போது ஒரு மொழி கூடுதலாக கிடைக்கிறது என்ற தகவலின் அடிப்படையிலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடுதலாக கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த பள்ளி எல்லா வகையிலேயுமே ஒரு கள்ளக்குறிச்சி மாநகரிலே டவுன்ஷிப் உள்ளார இருக்குன்னு சொன்னா இதுதான் இந்த பள்ளி தான். மழலையர் பள்ளியிலே சிறப்பாக செயல்படக்கூடிய பள்ளி. எனவே வருகின்ற காலங்களில் உங்களது குழந்தைகளை இங்கே சேர்த்து வேறு ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய பொறுப்பில் இருக்கிறது. எனவே எந்த பள்ளியில் சேர்க்க வேண்டும், எந்த பள்ளியை படித்தால் நம்ம மாணவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள் என சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய சில பேர் படித்திருப்பார்கள், கல்வி கற்றிருப்பார்கள், உயர் பதவியில் இருப்பார்கள். மாவட்ட ஆட்சியராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், அல்லது டாக்டராக இருக்கலாம், அல்லது வழக்கறிஞராக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்தார்கள். அந்த பாவ செயலை எந்த ஒரு மாணவனும் செய்துவிடக்கூடாது. எனவே அந்த போன்று ஒரு ஒழுக்க சீலர்களான மாணவர்களை வளர்க்க வேண்டும் என்றால் பிள்ளைகளின் மீது அன்பு காட்டுங்கள். பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களை அன்புடன் கண்டியுங்கள், விரட்டாதீர்கள். தவறை ஒரு குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் கம்பேர் பண்ணி அந்த குழந்தையை பெற்றோர்களிடமிருந்து வெறுக்கக்கூடிய நிலையை நீங்கள் உருவாக்காதீர்கள். எந்த குழந்தையும் சிறு வயதிலே தவறு செய்வது இயல்பு. அந்த தவறை திருத்துவதற்கு பெற்றோர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த பள்ளியிலே நாங்கள் மிக உயர்ந்த நோக்கத்தை கொண்டு இந்த பள்ளி இயங்குகிறது. உங்களை பேராதரவை தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த அமைப்பு வந்த அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது அஸ்ஸலாத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.